ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்க ஆசை என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான குழப்பமான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். ரோகிணி வீடியோ காலில் கிறிஸ்கிட்ட அவங்க எல்லாத்துக்கிட்டையும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்க்குற அண்ணாமலைக்கு சந்தேகமாகவே இருக்குது. ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா பேசி முடிச்சுட்டு அவங்க வித்யா கூட வந்து சண்டை போட்டுக்கிட்டு ஒரு மாதிரி இருக்காங்க. அடுத்து வெளியில் பார்த்தோம் அப்படின்னா முத்து மீனாவும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ கிறிஸு அவங்க பாட்டியும் வராங்க. அதை பார்த்து இவங்க சந்தோஷப்படுறாங்க. அவங்க பாட்டி, அதாவது ரோகிணியோட அம்மா வந்துட்டு இவங்க இன்னும் இங்கே தான் இருக்காங்களா, என்னென்னலாம் கேட்க போகிறாங்களோ அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. வந்ததுமே கிறிஸ்கிட்ட மீனா பேசுகிறாங்க, முத்துவும் பேசுகிறாங்க. ஆனாலும் பார்த்தா பாட்டி, அதாவது ரோகிணியோட அம்மா வந்து நாங்கள் கிளம்பணுங்கிற விஷயத்தையே திருப்பி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா அது இது சொல்லிட்டு கடைசியில் கிளம்பிடுறாங்க. முத்துவும் மீனாவும் என்னென்னமோ சொல்லி பார்க்குறாங்க. அவங்க நிற்க மாட்டாங்கிறாங்க, கிளம்பி அங்கேருந்து போயிடுறாங்க. இப்போ பார்த்தா மீனா எனக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு ஏற்கனவே நம்ம ப்ரொமோவில் பார்த்த மாதிரி இப்போ கிறிஸோட அம்மா வந்து ஜீவா, அவங்க அப்பா வந்து பார்த்தோம்னா மனோஜ் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ முத்துக்கு வந்து குழப்பம் வந்துடுது. மீனா என்னென்னமோ சொல்லி எப்படியோ ஒரு மாதிரி குழப்பமாக பேசுகிறாங்கன்னு வச்சுக்கலாம். இன்றைக்கான எபிசோட்டை பொறுத்த வரைக்கும் தேவையில்லாத கதையை உள்ளே கொண்டு வந்து நமக்கு புதுசாக ஒரு கதையை ஜாயின் பண்ணி குழப்புறாங்க அப்படின்னே சொல்லலாம். அந்த விஷயத்தை ரெண்டு பேரும் யோசிச்சுக்கிட்டு நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தோம்னா அண்ணாமலை இருக்காங்க. இப்போ சுருதி ஃபோன் பார்த்துக்கிட்டே வராங்க. அவங்க வந்து விஜயா மேலே இடிச்சிடுறாங்க. ஃபோனை தான் பார்த்துக்கிட்டு இருப்பே அப்படின்னு பேசும்போது இப்போ அண்ணாமலை ஆமாம் ஃபோன் வந்துருச்சு, இப்போ உள்ள ஜென்ரேஷன்லாம் ஃபோன் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும்போது இப்போ கிறிஸோட அம்மா வந்து இந்த மாதிரி வீடியோ காலில் பேசுகிறாங்க. ஆனால் மாஸ்க்கு கண்ணாடி போட்டிருந்தாங்க, முகமே தெரியல அப்படிங்கிற விஷயத்த ஆரம்பிக்கிறாரு. அது ஆரம்பித்ததுக்கப்புறம் பார்த்தோம்னா ஒரு பக்கத்து ரவி சுருதி, இன்னொரு பக்கத்து விஜயா, இன்னொரு பக்கத்து பார்த்தோம்னா முத்து மீனா அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசுகிறாங்க. இடையில அண்ணாமலையும் பேசுகிறாங்க. ஆனால் இதில் வந்து மனோஜ் வந்து கலந்துக்கிட்டு மனோஜ் எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லிட்டு இருக்காரு. அது வந்து முத்து மீனாவுக்கு சந்தேகத்தை அதிகப்படுத்துது. ஆனால் ரோகிணி பார்த்தோம் அப்படின்னாக்கா அமைதியாகவே நின்றுட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா மனோஜ் வந்து நீ தான் கிறிஸோட அம்மான்னு வச்சுக்கேன் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. அப்போ ரோகிணிக்கு வந்து ரொம்பவுமே அதிர்ச்சி ஆகிடுது. ஒரு கட்டத்தில் இவங்கெல்லாம் இந்த விஷயத்தை பேசிட்டு சரி எதுக்கு தேவையில்லாத விஷயத்தை பேசி நம்ம எல்லாத்தோட நேரத்தையும் வீணாக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கலைஞ்சு போயிடுறாங்க. ஆனால் முத்து மீனாவுக்கு இந்த விஷயத்தில் இன்னும் சந்தேகம் அதிகமாகிடுது. இப்போ இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தோம்னா மீனா நான் நினச்சது சந்தேகமே இல்லை, கண்டிப்பாக ஜீவா தான் அவங்க அம்மா, மனோஜ் தான் கிறிஸோட அப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அது சம்மந்தமாக இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. ஆனால் முத்துக்கு குழப்பமாக இருக்குது. இவங்க ரெண்டு பேரும் மாற்றி கேள்வி கேட்கறதுல பார்க்குற நமக்கு தான் குழப்பமாக இருக்குன்னே சொல்லலாம். இதுக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு கதையை உள்ளே கொண்டு வந்து அதுக்கு இவ்வளோ நேரம் மூச்சை கட்டிக்கிட்டு பேசிக்கிட்டு இன்றைக்கான எபிசோடே ஃபுல்லாக ஓட்டிட்டாங்க. சரி இதுக்கு பின்னாடி இருக்க உண்மையை கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் முடிவு பண்ணுறாங்க. அதோடு பார்த்தா இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. நேற்று கூட அப்படி தான் நான் நினச்சேன், ப்ரோமோ வந்தப்போ சம்மந்தமே இல்லாத கதையெல்லாம் ஏன் போட்டு ஓட்டிக்கிட்டு இருக்காங்கன்னு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து சுவாரஸ்யமாக கொண்டு போகிறாங்களா இல்லை இதே மாதிரி போர் அடிக்கிறாங்களா அப்படின்னு. நிறைய நல்ல கதை இருக்குது, இப்படிலாம் போர் அடிக்காமல் இருந்தால் நல்லாயிருக்கும். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.